இருக்கிற போர்டு எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து 1 மார்க்ஸ் இருக்கும். ஸோ 1 மார்க்ஸு நம்ம புக் பேக்கே பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 10 வந்துடும். ஓகேங்களா? மேக்ஸிமம் 12 1 மார்க்ஸ் கூட வந்துடும். அப்போ நம்ம புக் பேக் 1 மார்க்ஸ் படித்தாவே ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ 15 1 மார்க்ஸில் மேக்ஸிமம் 12 1 மார்க்ஸ் வந்து புக் பேக் தான் வரும். இப்போ 2 மார்க்ஸ் பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து சில இதெல்லாம் சிம்பிளாக தாங்க இருக்கும். இப்போ ஃபஸ்ட் லெசன் 2 மார்க்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், 4th லெசன், 6th லெசன் அண்டு 7th லெசன். ஓகேங்களா? அப்புறமா வந்து 10th லெசன். இந்த 6 லெசன் படித்தாவே நம்ம மேக்ஸிமம் 2 மார்க்ஸ் எழுதலாம். சரிங்களா? 2 மார்க்ஸ் கம்பல்சரியாக இது எழுதலாம். ஓகே. ஸோ இந்த செகண்ட் லெசனில் பார்த்தோம்னா இந்த வெக்டர் சம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த வெக்டர் சம்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. அந்த வெக்டர் சம்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சம் எழுதிடலாம். 7th லெசன்லேயும் ஒரு சம் பார்த்துக்குங்க. அதில் 8th லெசன் சம்ஸும் பார்த்துக்கோம். ஸோ அப்போதான் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நம்மளுக்கு என்ன பண்ணலாம், கம்பல்சரி கூட அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? இதில் பார்த்தா ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்காங்க பாருங்கள். வாட் இஸ் அ ஸ்கேலார்? ஓகே, சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன் கேட்டிருக்காங்க. பாய்சன் ரேஷியோ. ஓகே, ஸோ இதெல்லாம் ஈஸி தான். 4 கொஸ்டின் இங்கேயே வந்துச்சு. இதை விட ஈஸி தான், கன்சர்வேட்டிவ் நான் கன்சர்வேட்டிவ். ஸோ இதெல்லாம் 2023 கேட்ட கொஸ்டின்ஸ் இது எல்லாமே. சரிங்களா? ஸோ கம்பல்சரி சம்மு கூட ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இந்த சம் வந்து ஃபுல்லாக தெரியலன்னா இந்த கைனடிக் எனர்ஜி பேஸ் பண்ணி கேட்குறாங்க. மூமெண்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா பார்த்தோன்னா 1/2 mv²ங்களா? மூமெண்ட்டும் பேஸ் பண்ணி பார்க்குறப்ப மூமெண்ட்டோட ஃபார்முலா P ஈக்குவல்னா ஃபார்முலா வரும் நம்மளுக்கு mvயா. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா இந்த ஃபார்முலா நம்மளுக்கு என்ன வரும், நம்மளுக்கு p²/2m வரும். அப்போ இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம எழுதினா போதும். சப்போஸ் உங்களுக்கு சப்ஸ்டியூட் பண்ணலன்னா இந்த ஃபார்முலாக்கே நம்மளுக்கு வந்து 1/2 மார்க் 1 மார்க் கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாகவே என்ன பண்ணலாம், ஃபார்முலா தெரிஞ்சாவே நம்ம கம்பல்சரி சம்மு போட்டுடலாம் ஈஸியாக. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு கொஸ்டின் படிச்சுட்டு ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ 3 மார்க் தாங்க. 3 மார்க் அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம வந்து பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி தான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 3 மார்க்கும் நம்ம 3 மார்க் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அதே மாதிரி ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், ஓகேங்களா, 4th லெசன் அண்டு 6th லெசன் அண்டு 7th லெசன் அண்ட் 10th லெசன் இதில் படித்தாவே 3 மார்க்ஸ் வந்துடும். சரிங்களா? ஸோ ஈஸியாகவே நம்ம எடுத்துடலாம். ஸோ இதுலேயும் கம்பல்சரி வந்து 8th லெசன், 7th லெசன், செகண்ட் லெசன்லாம் பார்த்துக்குங்க, ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து அந்த கிராஸ் எரர் கேட்டிருக்காங்க, ஸ்கேலார் ப்ராடக்ட் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஜியோ ஸ்டேஷ்னரி சேட்டலைட்லாம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்ளிகேஷன்ஸு, லாஸ் எல்லாம் பார்த்துக்கோ. இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின். லா ஆஃப் சிம்பிள் பெண்டுலம் ஈஸியான கொஸ்டின். இதை பாருங்கள், ஈஸியான கொஸ்டின் பாருங்கள். பாஸ்லேட்ஸ் ஆஃப் கைனடிக் தியரி ஆஃப் கேஸ். இந்த லெசனில் கண்டிப்பாக இந்த டாப்பிக்கை நம்ம படிச்சே ஆகணுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்க, நாளைக்கு எக்ஸாமு, அதனால் வந்து ப்ரிப்பேராக இருப்பீங்க. ஸோ இன்றைக்கி என்ன பண்ணணும், நைட்டு கொஞ்சம் ரிவைஸ் பண்ணணும். கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் ரிவைஸ் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம், நல்ல மார்க் எடுத்துடலாம். ஓகேங்களா? சென்டம் எடுக்கணுங்களா? ஸோ கம்பல்சரி சம்மு, அதுக்கப்புறம் 2 1 மார்க் மட்டும் டஃப்பாக கேட்பான். அந்த 2 1 மார்க்கும் கம்பல்சரி சம்மை போட்டிங்கன்னா ஈஸியாக சென்டம் எடுத்துடலாம் ஃபிசிக்ஸ்லலாம். ஸோ 11th வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் வரும் கொஸ்டின்ஸு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். மேஸ் ரிலேஷன் உங்களுக்கு தெரியும். அப்புறமா இந்த நியூட்டன்ஸில் லேப்லாஸ் கரெக்ஷன் இம்பார்ட்டண்ட்டுங்க. இது இல்லாமல் ஓவர் டோன் இருக்கும். இதுலேயே ஓவர் டோன்ஸ் இருக்கும். அந்த ஓவர் டோன் படிங்க லாஸ்ட் லெசனில். ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து அந்த பாஸ்லேட்ஸ் தியரிக்கு அப்புறமா நெக்ஸ்ட் கொஸ்டின் இது. ஓகேவா? ஸோ ப்ரெஷர் எக்ஸ்ட்ராக்டட் பை த கேஸஸ் மாலிகுலர் ஆன் த வால் ஆஃப் த கண்டெய்னர். இதுவும் ஈஸி தான். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு லெசன்லேயும் நம்மளுக்கு வந்து ஈஸியான கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகே, அதெல்லாம் படிச்சிங்கன்னா போதும். இது டெப்த் கேட்டிருக்காங்க பாருங்கள், டெப்த்து. ஓகே, இதுவும் பார்த்தோம்னா ஈஸி. மூமெண்டம் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் யூனிஃபார்ம் ராடு. ஓகே, இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். இதே மாதிரி தான் நாளைக்கு இருக்கும். ஓகேயா? இதில் முக்கியமான என்ன அப்படின்னா, நாளைக்கு ஃபஸ்ட்டு 11th ஸ்டாண்டர்ட் நீங்கள் எழுதுகிறப்ப உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பரோட மாடல் இருக்குங்களா, ஏ டைப் பி டைப் இருக்கும். என்ன டைப்பு? ஏ டைப் பி டைப். என்ன சார் ஏ டைப் பி டைப்னா என்ன? இதுதான் கொஸ்டின் பேப்பரோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்போ இது ஏ டைப். இதே மாதிரி பி டைப் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அதாவது
என்ன ஏ டைப்னா, டாப்பிக்கில் இங்கே கொஸ்டின் பேப்பர் இருக்கிற 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்லாம் சேமாக இருக்கும். உனக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சேமாக இருக்கும். ஆனால் 1 மார்க்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 1 மார்க்ஸ் வந்து அதே கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஆனால் ஏ கொஸ்டின் பேப்பரோட ஃபஸ்ட்டு கொஸ்டின் பி கொஸ்டினுக்கோட ஃபஸ்ட்டு கொஸ்டினாக இருக்காது. அது ஷஃபிள் பண்ணியிருக்கோம். அந்த இதே கொஸ்டின் இருக்கும். பட் அது எங்கே இருக்குன்னு தெரியாது. அது ஃபஸ்ட்டில் இருக்காது. செகண்டாக இருக்கலாம், தேர்டாக இருக்கலாம், 15ஆக இருக்கலாம், 13ஆக இருக்கலாம். ஓகேவா? அப்போ 1 மார்க்ஸ் மட்டும்தான் 15 1 மார்க்ஸும் சேஞ்ச் ஆகிருக்கும். ஆனால் அந்த 15 1 மார்க்ஸுமே ஏ கொஸ்டின் பேப்பரோட கொஸ்டின்லையும் இருக்கும், பி கொஸ்டின் பேப்பர்லையும் இருக்கும். ஆனால் மிக்ஸ் ஆகிருக்கும். சரிங்களா? அப்போ இது ஏ டைப் பி டைப் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, நீங்கள் ஒரு மெயின் ஷீட் வாங்குறீங்க. அந்த மெயின் ஷீட்டில் நீங்கள் ஃபோட்டோக்கு உங்களோட புக்லெட்டில் ஃபோட்டோ கீழே சைன் போடுவீங்க, ப்ரெசென்ட்டில் டிக் பண்ணுவீங்க. அப்போ என்ன பண்ணணும், இந்த லெஃப்ட் சைடில் டாப்பில் ஏன்னு போடணும். புக்லெட்டில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் பேஜில் இங்கே ஏ அண்ட் பின்னு ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த பாக்ஸில் இது ஏ கொஸ்டின் பேப்பர் ஏ கொஸ்டின் என்ன பண்ணணும், டிக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஏ டைப் பி டைப் இப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கிங்க. ஸோ பாஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். 4 லெசன் இல்லை மேக்ஸிமம் 6 லெசன் படித்தாவே நீ 50 மார்க் எடுத்துடலாம் ஈஸியாக. சென்டம் எடுக்கணுங்களா? ஸோ என்ன பண்ணணும், 2 1 மார்க் இன்டீரியர் வரும். அது கரெக்டாக எழுதிங்கன்னா கம்பல்சரி சம்மு. எப்படி கம்பல்சரி சம்மு கேட்பான், ரொம்ப மேக்ஸிமம் லென்த்தாக இருக்கிறதுலாம் பார்க்காதீங்க. ஷார்ட்டாக உங்களுக்கு வந்து ஈஸியாக ஆன்சர் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சம்ஸ் வந்து கம்பல்சரியாக கேட்பான். சரிங்களா? ஸோ நாளைக்கான எக்ஸாமுக்கு ஆல் தி பெஸ்ட். நைட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள், காலையில் எழுந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஈஸியாக என்ன பண்ணலாம், சென்டம் எடுத்துடலாம். ஓகேவா? தேங்க்யூ.